Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் 90 out of 90 எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருஷம் நம்ம அப்லோட் பண்ணுறது ஆல் இன் ஒன் பிடிஎஃப். இந்த வாட்டி ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், சாரி ஃபார் தட். இது வந்து என்னென்னா பேசிக்காக ஆல் இன் ஒன் பிடிஎஃப்னா நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அது எந்தெந்த பேஜில் இருக்குது, என்னெல்லாம் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது இதெல்லாம் என்னெல்லாம் படிக்கணும் அது எந்தெந்த பேஜில் இருக்குது. அது மாதிரி அந்த 7 2 14 மொழித்திறன் பயிற்சி படிக்கணும்னு சொல்கிறோம்ல, அதில் மொழித்திறன் பயிற்சியில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அது எந்தெந்த பேஜில் இருக்குது. அது மாதிரி 3 4 12 நயம் அணி அதெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறோம்ல, அது எந்தெந்த பேஜில் இருக்குது உங்கள் புக்கில் அப்படிங்கிறத நான் பார்த்து எழுதி வச்சு கொடுக்குறதா இந்த ஆல் இன் ஒன் பிடிஎஃப். போன வருஷத்துக்குள்ளே தான் இந்த வருஷம் நான் எழுதி கொடுக்குறேன். ஸோ இது வந்து மேபி படித்து முடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சிருக்கோமா, இந்த இதெல்லாம் படிச்சிட்டோமா பேஜ் நம்பரில் அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. இல்லை இனிமேல் படிக்கிறவங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? சாரி ஃபார் த டிலே. ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பிடிஎஃப் நான் கீழே தந்துடுறேன், இருந்தாலும் நான் சொல்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. பகுதி 1 வேர்ட்ஸ். ஸோ 1 வேர்ட்ஸில் வந்து நம்மை அளப்போம் இந்த பேஜில் இருக்குது. இந்த சைடில் ப்ராக்கெட்டில் நான் போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே பேஜ் நம்பர், சரியா? பாயன் இல்லைனா பேக்கெட்டில் 42 18 68 101 இதெல்லாம் பேஜ் நம்பர். ஸோ இந்தந்த பேஜில் இருக்க நம்ம இழப்போம்ல 1 மார்க்ஸ் இருக்கும். அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன செய்யணும், நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கற்பவே கற்றபின் இது புக்கின்ல இருக்கும் இந்தந்த பேஜில். ஸோ அதையும் பார்த்துக்கணும். ப்ளஸ் இலக்கண குறிப்பு 1 மார்க் கேட்பாங்க. இலக்கண குறிப்புனா என்னது, இந்த நீங்கள் ஒரு செய்யுள் இருக்குல்ல, ஒரு பாட்டுக்கு கீழேயும் சொற்பொருள் இலக்கண குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு செய்யுளையும் அதை பார்த்துக்கோங்க, இதில் வந்து கேட்கலாம். தென் இதை தாண்டி இலக்கண தேர்ச்சிகோல் அப்படின்னு இருக்கும், பக்கம் 17 41 67 இதுலேயுமே 1 மார்க்ஸ் இருக்கும். அதில் இருக்க 1 மார்க்ஸும் படிச்சுக்கோங்க, அதில் இருக்க 2 மார்க்ஸும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அது 7 2 14 என்னவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? தென் பகுதி 2 பிரிவு 1 2 இது ரெண்டுமே குருவினா. ஸோ குருவினா நம்ம இழப்போம்னா என்னது, ஒரு இயல்லையுமே புக் பேக்குன்னு இருக்கும்ல, அதான் நம்ம இழப்போம். அந்த நம்ம இழப்போம்ல இருக்க எல்லா இயல் கொஷினையும் என்ன செஞ்சுருங்க, புக் பேக்கில் எத்தனை ஒரு இயலில் 5 கொஷின் தான் குருவினா இருக்குது. ஸோ ஒரு 5 கொஷின் 8 5 40 கொஷின் தான் மொத்தம் இருக்க போது, அதை என்ன செஞ்சுருங்க, ஃபுல்லாக படிச்சிருங்க, சரியா? தென் பிரிவு 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 2 14 மொழித்திறன் பயிற்சி. மொழித்திறன் பயிற்சியில் என்னெல்லாம் படிக்கணும், ஃபஸ்ட்டு பகுபத ஒரு இலக்கணம் கண்டிப்பாக படிக்கணும். இந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பக்கம், இதெல்லாம் ஒரு செயலுக்கு கீழே இருக்க பகுபத ஒரு இலக்கணம் படிச்சுக்கணும். நான் பேஜ் நம்பர் கொடுத்துட்டேன், இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் நான் கீழே வைக்கிறேன். தென் புணர்ச்சி இந்தந்த பேஜில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். தென் ஓமை தொடர் 20வது பேஜில் இருக்குது. படிப்போம் பயன்படுத்துவோம் அந்த இங்கிலீஷ் தமிழ் இருக்கும்ல, அந்த வேர்ட்ஸு இந்த பேஜில் இருக்குது. மயங்கொலி சொற்கள் 44. வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக 70. பொருத்தமான வேற்றுமை உறுப்பு 72. அதுக்கப்புறம் தொடரில் பிள்ளைகளை வந்து நம்ம கண்டறிஞ்சு எழுதணும் 102. சொல்லை பிரித்தும் ஒரே சொல்லை பிரித்தும் சேர்த்து எழுதணும் 104. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், இந்த 7 2 14 படிச்சுக்கணும், இந்த பேஜில் இருக்குது. அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றி எழுதுறது கேட்பாங்க. பெயர் சொல்ல வந்து தொடரில் அமைச்சு எழுத சொல்லுவாங்க. பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. மரபு சொல்ல தொடரில் அமைச்சு எழுதணும். மரபு பிள்ளை கண்டுபிடிக்கணும். ஒரு விடையை கொடுத்து அதுக்கு வினா எழுத சொல்லலாம். ஸோ இந்த 15 டைப் ஆஃப் கொஷின் இருக்குது பாருங்கள் இந்த பேஜில். ஸோ இதிலேருந்து தான் என்ன செய்வாங்க, உங்களுக்கு 7 2 14 மோஸ்ட்லி 99% இதில் தான் வரும். ஸோ இந்த பேஜில் இருக்கிறது எல்லாம் நம்ம படிச்சிட்டோமா, இல்லை நாளைக்கு படிக்க போகிறவங்க இதை பார்த்து என்ன செய்யுங்க, படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் புக்கில் வரிசையாக படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு நான் சொல்லும் போது நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த பேஜில் போய் பார்ப்பீங்க ஃபுல்லாக, அதனால தான் இதை கொடுக்குறேன், சரியா? தென் பகுதி 3 பிரிவு 1 2 சிறுவினால புக் பேக் நம்ம இழப்பம் இருக்குல்ல, ஒரு இயலுக்கு பின்னாடி அந்த இயலில் இருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுங்க, படிச்சிருங்க. தென் பிரிவு 3 3 4 12 இதில் என்ன கேட்பாங்க, அணி கேட்பாங்க. ஸோ என்னென்ன அணி உங்கள் சிலபஸில் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதிட்டேன். பொருள் வேற்றுமை அணி 8வது பக்கத்தில் இருக்குது. நிரல் நிறை அணி இருக்குது 73வது பக்கம். ஏகதேச உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, தொழில் ஓமை அணி இதெல்லாம் கைடை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். தென் இலக்கிய நயமில் வந்து நீங்களாக ஓனாக தான் நயம் எழுதணும். அது எப்படி எழுதணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ அந்த இலக்கிய நயம் புக் பேக்கில் இருக்க ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு புக் பேக்கில் இருக்க பாட்டு தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆசிரியர் குறிப்பு, அதில் என்ன அணி இருக்குன்னு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது ஒரு 2 நயமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அதனால் புக் பேக்கில் இருக்க பாட்டுக்கு ஆசிரியர் குறிப்பும் என்ன அணிங்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க. 2 நயம் அதே என்ன செஞ்சலாம் நீங்கள் எழுதிடலாம். அது போக மீதி ஒரு 2 நயம் நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சலாம், எழுதிடலாம் 4 மார்க்குக்கு. அடுத்து பழமொழியிலேருந்து கேட்கலாம் 103வது பேஜ். தமிழாக்கம் ஒரு பேரா கொடுத்து அது இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் கேட்பாங்கல்ல, ஸோ அதையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் ஓனாக எழுதிடலாம். தென் திணை துறையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். வாகை திணை, குதிர்பாசறை, பாடான் திணை, பரிசல் துறை, நெய்தல் திணை, செறிவுறவு துறை இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும் இந்த பேஜில் இருக்க புக்கில். தென் 127வது பேஜில் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து என்ன செய்வாங்க, பேராவாக எழுத சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இது வந்து 2 இதாக கிளாஸிஃபை பண்ணி அதை திருப்பி இன்னும் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன செய்யணும், இது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது, இதில் இதுவும் மடங்கு, புரியும்ல? ஒரு இதை வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், பேராகிராஃபாக எழுதணும். திஸ் இஸ் கிளாஸிஃபைட் இன்ட்டு 2, தட் இஸ் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்ட்டு 2, அது என்னலாம் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம எழுதுகிறோம்ல, அதே மாதிரி தமிழில் நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து அந்த கொடுத்துருக்க ஃப்ளோ சார்ட்டை அப்படியே பேராகிராஃபாக தமிழில் நீங்கள் என்ன செய்யணும், ஓனாக எழுதணும்.
சரியா? இந்த நெடுவினா பொறுத்தளவுக்கு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு 6 இயலில் இருக்க நெடுவினா புக் பேக் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இல்லை செய்யுள் வந்து நான் இயல் 1 to 6 இயல் 1 to 6 திருக்குறளும் அடங்கும். 3வது இயல் 6வது இயலில் திருக்குறள் இருக்குது. ஸோ அந்த திருக்குறளையும் சேர்த்து தான் இயல் 1 to 6 படிக்கணும். இல்லைனா திருக்குறள் விட்டுட்டு மீதி 8 இயலில் இருக்க ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் திருக்குறள் கேட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் மொதல் 6 திருக்குறள் தவிர்த்து படிப்பேன்னு சொல்லக்கூடாது. 1லேருந்து 6 திருக்குறள் சேர்த்து படிங்க, இல்லை திருக்குறளை விட்டுட்டு மீதி 8 இயல் படிங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, அப்போ நான் திருக்குறள் மட்டும் படிச்சுக்கிட்டா கண்டிப்பாக கேட்டுருவானா? அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் திருக்குறள்லேருந்து என்ன செஞ்சிடலாம், கேட்டுடலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 6 இயல் படிக்கும் போது திருக்குறளை விட்டுட்டு படிச்சிங்கன்னா சம்டைம்ஸ் திருக்குறள்லேருந்து கேட்டுருவான். அதனால தான் சொல்கிறேன், இயல் 1 to 6 இன்க்ளூடிங் திருக்குறள், இல்லைனா திருக்குறள் தவிர்த்து மீதி என்ன செய்யுங்க, 8 இயல் படிச்சுக்கோங்க. தென் மனப்பாட பகுதி எல்லா இயலுக்கும் படிக்கணும். இதில் நீங்கள் சாய்ஸ் இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் திருக்குறள். சரியா? ஸோ தீஸ் ஆர் திங்ஸ். எல்லா ரோமன் லெட்டருக்கும் எல்லா ரோமன் லெட்டருக்கும் என்னென்னு நீங்கள் படிக்கணும், என்னென்ன பேஜ் நம்பரோடு இருக்குன்னு கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப் நான் கீழே வைக்கிறேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.